யோசிச்சு பாருங்க. 2025ல ஒரு நாள் இந்திய வான்பரப்புல ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்துச்சு. வட இந்தியா மேல பறந்த எல்லா விமானங்களும் திடீர்னு ரத்து. ஆயிரக்கணக்கான பயணிகள் குழப்பத்துல இருந்தாங்க. காரணம் ஒரு மர்மமான சாம்பல் மேகம். இதனால பெரிய பெரிய ஏர்லைன்ஸ் எல்லாம் ஸ்தம்பிச்சு போச்சு. ஆனா இது புயலாலேயோ மழையாலேயோ வந்த குழப்பம் இல்ல. அப்ப விமானத்துல ஏதாவது கோளாறா? அதுவும் கிடையாது. உண்மையான காரணம் 4000 கிலோமீட்டர் தள்ளி எத்தியோப்பியாவில இருந்துச்சு. 12,000 வருஷமா தூங்கிட்டு இருந்த ஒரு எரிமலை ஹெய்லி குப்பி திடீர்னு வெடிச்சது. அது வெடிச்ச வேகத்துல 45,000 அடி உயரத்துக்கு சாம்பல கக்குச்சு, நேரா நம்ம விமான பாதையில. ஆனா ஒரு கண்டத்தோட நடுவுல எப்படி எரிமலை வெடிக்கும்? பதில் பூமிக்கு ரொம்ப அடியில இருக்கு. ஏன்னா ஆப்பிரிக்கா கண்டமே உண்மையில ரெண்டா பிளந்துட்டு. இது நடக்கிற இடம் அஃபார் ட்ரிபிள் ஜங்ஷன். இங்கதான் 3 பெரிய தட்டுகள் ஒன்ன விட்டு ஒன்னு விலகுது. பாருங்க, நுபியன், சொமாலி, அரேபியன் தட்டுகள் 3ம் ஒரே இடத்துல இருந்து பிரியுது. ஒரு ஜிப் மாதிரி ஆப்பிரிக்க கண்டத்தையே இது மெதுவா பிரிக்குது. ஆனா இவ்ளோ சக்திக்கு என்ன காரணம்? பூமிக்கு அடியில இருந்து ஒரு பெரிய நெருப்பு குழம்பு ஒரு ப்ளோடார்ச் மாதிரி மேல வருதாம். இந்த வெப்பம் மேல இருக்கிற நிலத்தை சூடாக்கி நீட்டி உருக்கி மாக்மாவா மாத்துது. அப்படி உருவாகிற மேக்மா விரிசல்களுக்குள்ள புகுந்து கண்டத்தே ஒரு ஆப்பு மாறி பிளக்குது. அதனாலதான் இந்த ப்ளவ் மெதுவா நடக்காது, திடீர்னு வன்முறையா நடக்கும். ஹேலி குப்பி அதுக்கு ஒரு உதாரணம். இது பல மில்லியன் வருஷமா நம்ம உலகத்தை உருவாக்குற ஒரு செயல்முறை. இது பூமியோட எதிர்காலத்தையே காட்டுது. இந்த எரிமலை வெடிப்புங்கிறது பல மில்லியன் வருஷ கதையில ஒரு சின்ன அத்தியாயம்தான். நிலம் மெதுவா மூழ்க செங்கடல் ஒரு நாள் உள்ள வந்து அந்த பகுதி முழுசையும் மூழ்கடிச்சிடும். இன்னும் ஒரு 10 மில்லியன் வருஷத்துல கிழக்கு ஆப்பிரிக்கா தனியா பிரிஞ்சு ஒரு புது பெருங்கடல் உருவாகும். அப்போ ஹேலி குப்பி மாதிரி எரிமலைங்க எல்லாம் அந்த புது கடல்ல தீவுகளா மாறிடும். உலக வரைபடமே மாறுது. அந்த விமான ரத்து ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்லுச்சு: நம்ம நிக்கிற பூமி ஒருபோதும் நிலையானது இல்ல.